அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணமய ஜோதிடம் சேனலிலிருந்து உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் பேசுகிறேன். ராதே கிருஷ்ணா. ஸோ நம்ம சனி பயிற்சி பலன்கள் வரிசையில் சிம்ம ராசிக்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்கக்கூடிய கட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது வீடு சிம்மம். பெருமைக்குரிய அரசு கம்பீரத்துக்குரிய ஒரு ராசி அப்படின்னா அது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். பெருமையால், அதாவது அடுத்தவர்கள் புகழ கேட்டு திருப்தி அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிம்மத்துக்குண்டு. ஒரு அடிக்கும் தன்னை யாராவது ரெகனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இயங்கக்கூடிய ராசி. அதற்காக உழைக்கவும் செய்யக்கூடிய ராசி. அரசனுடைய ராசி, சூரியனுடைய ராசி. ஒரே ஒரு ஆதிபத்தை கொண்ட சூரியன் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தான் முன்ன நிற்கிறோம் அப்படிங்கிற ஆசை சிம்மராசி சிம்ம லக்னத்திற்கு பொதுவாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மறைமுகமாக தெரிந்தாலும் சற்று அந்த ஆசை மனதில் அதிகம் உடையவர்கள் தான். எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க ரூல் பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் இளகிய மனம் கொண்டவர்கள் தான். இவர்களை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு இறங்கி போய் யாராவது சாரி கேட்டு பேசிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது, இவங்களை நம்ம காயப்படுத்தியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள். நல்லவர்கள். பொதுவாக சூரியனும் புதனும் நன்றாக இருந்து விட்டாலே பொய் பேச விரும்பாதவர்கள், நேர்மையான வழியை அணுகக்கூடியவர்கள், சற்று தற்பெருமை மிகுந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. அதுதான் அவங்களுடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதுதான் அவங்களுடைய பிளஸ், அவங்களுடைய மைனஸ். சரி, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன தரப்போகுது? இவ்வளவு காலமாக கண்டசனியாக இருந்து கொண்டிருந்த சனி இப்பொழுது உங்களுக்கு அட்டமத்திற்கு செல்கிறார். அட்டம வீடு உங்களுக்கு நண்பருடைய வீடு. அதுதான் உங்களுக்கு நன்மை. ஏன் அப்படின்னா அது குருவோட வீடு. அட்டம சனி வருதுன்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு தான் இருக்கோம், நான் உட்பட. ஏன்னா அஷ்டம சனி நம்ம ஒன்றும் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, கடகத்துக்கு இருந்ததை போல சனியினுடைய மூல திரிகோண ஆட்சி வீட்டில் இருந்து அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ய போறது இல்லை. அட்டமத்திற்கு சென்றாலும் அவர் குருவினுடைய வீட்டில், சமம்னு சொல்லப்படக்கூடிய சுபத்துவமான குருவினுடைய வீட்டில் இருந்து தான் செய்ய போறார். குரு இன்னொரு சுபர் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வருடம். அடுத்த வருடமும் அவர் சுபர் வீட்டில் தான் இருக்க போறார். அதுக்கு அடுத்த வருடமும் சுபர் வீட்டில் தான் இருக்க போறார். ஆக வீடு கொடுத்தவனுடைய வலு அப்படிங்கிற வகையில அவர் நன்மையை செய்ய தூண்டக்கூடியவராக அமையும். நேரடியாக ஒரு 2 மாதங்கள் மட்டும் சனி ராகு சேர்க்கையோடு இருப்பாங்க. அந்த 2 மாசம் நீங்க ரொம்ப காஷனா இருங்க. மார்ச்ல இருந்து மே வரை வேலை மாற்றம், உல்லாச பயணம், கடல் பயணம், ஏரோப்ளைன்ல பறக்கிறது, இதெல்லாம் கேளிக்கைக்காக தயவு செய்து பறக்காதீர்கள். வேலைக்காக போறீங்க அப்படின்னா கூட முடிந்தவரை இந்த மார்ச் டு மே சனி பெயர்ச்சி முடிந்து ராகு திரும்ப கும்பத்திற்கு அவர் பெயர்ச்சியாக வரும் வரை இந்த விஷயத்துலலாம் காஷனா இருங்க. ஹெல்த் விஷயத்துல ரொம்ப காஷனா இருங்க இந்த பீரியட்ல. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். கடந்த வருடம் சனி 7 இருந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரபிளான விஷயங்களை நடத்தியிருப்பார். இந்த வருடமும் அது நடக்கிறதுக்கான, இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஜெயில் மாதிரியான ஒரு மனோநிலைமையில நீங்க இருப்பது, போலீஸ் ஸ்டேஷன், யாரோ ஏதோ செய்த விஷயத்திற்கு போலீஸ் ஸ்டேஷன் பேர வேண்டி வருவது, சம்பந்தமில்லாத கடன்களுக்கு ஜாமீன் போட்டு மாட்டிக்கொள்வது, சிம்மம் சீரழிவது நண்பர்களால். சிம்மத்திற்கு 3க்குரிய சுக்கிரன் அவருக்கு ஹெல்ப்ஃபுல் கிடையாது. அவர் 2ஆம் இடத்துல நீச்சமாக தன்மை உடையவர்கள். அப்ப சிம்மம் ராசி ஆகட்டும் லக்னம் ஆகட்டும் நண்பர்களை சூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா சூஸ் பண்ணும். 2ஆம் இடம்ங்கிறது ஒரு மாதிரியான பொதுவான ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகிவிடும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கங்களை பழக்கி விடுறது, ரம்மி விளையாட சொல்லித்தருது, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை அறிமுகப்படுத்துவது உங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதனால நட்பு வட்டங்களை தேர்ந்தெடுக்கும் போது, ஏன்னா நீங்க தான் ரொம்ப டெடிகேட்டடான பர்சன் ஆச்சு. ஒருத்தர் நண்பன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீ தாண்டான்னு சொல்லிட்டா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால் அவர்களை விட்டு விலகி வர முடியாத அளவுக்கு நீங்க பாண்ட் ஆயிடுவீங்க. அவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யறாங்கன்னு தெரிஞ்சா கூட உங்களால அப்படின்னு உதற முடியாத தன்மை உடையதாகி விடும். ஸோ அதனால இந்த அட்டம சனி பீரியட்ல புதியதாக நண்பர்கள் ஆகக்கூடியவர்களாகட்டும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களால நமக்கு பிரச்சனை வருது ஒருத்தரால அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர்களை நீங்க ஒரு 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 பாசிபிள் டிஸ்டன்ஸ்ல நிறுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. அந்த மாதிரியான நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் காஷனாவே இருங்க. இப்போ நெகட்டிவான பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். பாசிட்டிவா சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நெகட்டிவான பாயிண்ட்ஸும் நம்ம சொல்லி தான் ஆகணும். லக்னத்திற்கு கேது வருகிறார்.
அட்டமத்திற்கு சனி செல்கிறார். இது கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் தான். லக்னத்துல கேது இருக்கும்போது என்ன பண்ணுவார், அன்ஸ்டேபிளான மைண்ட் செட் கொடுப்பார், பயங்களை கொடுப்பார். ராகு கேதுகளுடைய வேலையே உங்க மைண்டை வந்து ஆக்கிரமிக்கிறதா. கிரகணம், உங்களுடைய மைண்டை கிரகணப்படுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா சந்திரனுக்கு மேல கேது சொல்லும் பொழுது மனோநலம், உடல் நலம் பாதிக்கப்படும். உடல் நலம் பாதிக்கப்படும், மனோநலம் ரொம்ப பாதிக்கப்படும். சந்திரன் வந்து அங்க வளர்பிறை சந்திரனா இருந்துட்டாருன்னா பெரிய அளவுல எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆறுது இல்லை, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்றது இல்லை. ஆனா மனநலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஜென்ம ராகு ஜென்ம கேது பீரியட்ல கண்டிப்பா நடக்குது. கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை குறுக்க பார்ப்பார், சுருங்க வைப்பார். ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களை விரிவடைய வச்சு தூண்டி விட்டு சிதறடிச்சு உங்களை மாட்டி விடுறதுதான் ராகுவோட வேலை. கேதுவோட வேலை என்னன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் ஆக்குவாரு. உங்கள் மேல வந்து செல்ஃப் டவுட் பட வைப்பார். ராகு வந்து ஒரு மாதிரியான ஓவர் கான்பிடன்ஸ் கொடுத்து அதனால பிரச்சனைகளை பண்ண வச்சு ஆசைகளை தூண்டி விட்டு அப்படி செய்யக்கூடியவர். கேது வந்து உங்களை தனிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏற்கனவே சனி 7ல இருந்தனால அண்டை அயலார்கள் உட்பட சில பேருங்கள் இடத்துல கொஞ்சம் பகைத்தன்மையோ அல்லது ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங்கோ உங்களுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் இந்த பீரியட்ல. முடிஞ்ச அளவுக்கு வெளியாட்டி சோஷியலா பழக மாட்டீங்க, செல்ஃப் டவுட்ல இருப்பீங்க, தனிமை விரும்புவீங்க. இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக சிம்ம லக்னக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ரொம்ப ஜோவியலா பழகக்கூடியவங்க, ரொம்ப ஜாலியா பேசக்கூடியவங்க, எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள். சிம்ம லக்னக்காரர்கள் வந்து டம்பத்திற்காவது எல்லாத்திற்கும் எல்லாமே செஞ்சு நான் எப்படி அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்காகவாது செய்வாங்க. பல பேர் அதை மனமாறதான் செய்வாங்க. ஆனா இந்த பீரியட்ல வந்து இதெல்லாம் நீங்களே விரும்ப மாட்டீங்க. விரும்பாம இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்மளை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, ஒருவேளை தப்பா பாக்குறாங்களா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் எல்லாம் ஏற்படும். இதோட அட்டம சனி அப்படிங்கிறவர் உங்களுக்கு வந்து சற்று அன்பிளசண்டான வேலை விஷயங்கள்ல வந்து சிக்கல்களை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து அவர் இருக்கிறார். ஸோ அந்த விஷயத்துல நீங்க வந்து காஷனா இருக்கணும். முடிந்தவரை இருக்கிற வேலையில ஸ்டிக் ஆன் ஆகி உட்கார்ந்துருங்க. வேற வேலை வந்து இப்ப மாறுறேன், புதுசா இருக்கிற வேலையை விட்டு பிசினஸ் பண்றேன், இல்ல நான் படிக்க போறேன், இதெல்லாம் வேணாம். இப்போ இருக்கிற வேலையை விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களா வெளியே அனுப்புவதற்கான வாய்ப்புகளே இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களாம் அனுப்பாம வேற வேலைக்கெல்லாம் போகாதீங்க, வேற வேலையெல்லாம் தேடாதீங்க. இங்க இருந்து கிளம்பி நான் ஒரு வெளிநாட்டுல வேலை பார்க்க போறேன், இப்பதான் புதுசா பிசினஸ் பண்ண போறேன்லாம் போயிட்டீங்கன்னா அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிற கேரண்டி கொடுக்க முடியாது. கேரண்டி இஸ் நாட் தேர். பொதுவாக கோச்சார பலன்களை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். ஜாதக பலன்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாம் தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு இந்த பீரியட்ல அடுத்த 2.5 வருடங்கள் இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிக்கிற எந்த ஐடியாவும் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது வந்து வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. வேலை பளுவை அதிகப்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தில் சிக்கல்களை கொடுத்து நான் எப்பயுமே தப்பான முடிவுகள் எடுக்கிறேன்னா என் வாழ்க்கையே தவறான முடிவுகள் ஆகி போச்சாங்கிற அளவில் சிக்கல்கள் கொடுத்துரும். இது வந்து முக்கியமாக திருமணம் மற்றும் வேலை. இதனால இது ரெண்டுத்துலையுமே யூ ஷுட் பி வெரி 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 காஷியஸ். ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. பரிகாரமாக நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து நாமக்கல் நரசிம்மர் மிகவும் உதவக்கூடியவர். சனி பயிற்சிக்கு முன்பு அல்லது ராகு பயிற்சிக்கு பின்பு முடிந்தவரை ஒரு முறை நாமக்கல் சென்று அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசித்து விட்டு அங்கேயே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணி விட்டு வாங்க. அங்கே வெத்தலை மாலை வாங்கி சாத்திக்கிறது கிடையாது மோஸ்ட்லி. பட் அது அன்னைக்கு அலௌடா இருந்ததுன்னா சாத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு துளசி மாலை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள், அதாவது ஒரு சந்தன மாலை. துளசி மாலை ரொம்ப சிறப்பு. இது வந்து உங்களை சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேச விடாமல் தடுப்பதற்கான ஒரு அமைப்பு. உங்களை காமா வச்சிருக்க முயற்சி பண்ணும். துளசி மாலை அணிந்து கொள்ளும் போது ஸ்பிரிச்சுவலிசம், பாசிட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாக சேரும். ஸோ அந்த வகையில் அதெல்லாமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ட்னர் உங்களை வந்து கொஞ்சம் கொஸ்டின் பண்ணக்கூடிய டைம் தான், அதை ஆழமாக கவனிங்க. குரு பயிற்சி அந்த ராகுவை சுபத்துவப்படுத்துறதுனால உங்கள் பார்ட்னர் கேட்கக்கூடிய கேள்விகளில், அது வந்து காதலாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சில கேள்விகள் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து சில கதவுகளை திறக்க போகுது. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க உண்மையிலேயே புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸ் சொல்லி பிடிக்காதே சிம்மத்துக்கு தான், நீங்கள் பண்ணுறது இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் பிடிக்காது. ஆனால் இந்த பீரியடில் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, பர்டிகுலராக உங்கள் பார்ட்னர் கேட்டாங்கன்னா, ஒரு நிமிடம் அதற்கு நேரம் ஒதுக்கி அப்படித்தானு யோசிங்க. நீங்கள் வாண்டடாக போய் தப்பு செய்கிற ஆள் கிடையாது, அப்படி சொல்ல வரல. பட் சில நிலைகளில் எடுப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த பீரியடில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு வந்து குற்றம் சொல்ல நம்ம அருகில் நம்மளுடைய நன்மையை விரும்பக்கூடிய ஒரு ஆள் தேவை. எங்கள் பாட்டி சொல்லுவா, அழ சொல்லுவா தம் மனுஷா, சிரிக்க சொல்லுவா விடி மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது நம்ம வீட்டு ஆட்கள், நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், நம்மளுடைய மனைவி, கணவன், இவங்க வந்து பல நிலைமைகள்ல நீங்க கெட்டு போயிடட்டும்னு உங்களை குறை சொல்றவங்களாம் இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய நம்மளுடைய நன்மையில அவர்களுடைய நன்மையும் கலந்துருக்கு. அப்போ வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாராவது நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, இந்த பீரியட்ல அவமானப்பட வேண்டிய பீரியட். யாராவது திட்டுறாங்கன்னா நீ என்ன எப்படி இப்படி சொல்லுவ அப்படின்னு நம்ம தான் சும்மா இப்படின்னா சண்டைக்கு போயிடுவோமே, நீ எப்படி என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து உங்களிடம் பேசுவதற்கு அஞ்சுவார்கள். சூரியன் வலுவா இருந்தா டைரக்டாவே அஞ்சுவாங்க. சூரியன் எங்கேயாவது மறைஞ்சிருந்தாருன்னா, தை மாசம் பிறந்திருந்தீங்க, பங்குனி மாசம் பிறந்திருந்தீங்க, உங்களுக்கு சூரியன் வந்து சிம்மத்தோட கனெக்ட் ஆகும், சிம்ம லக்னத்திற்கும் இது பொருந்தும். சூரியன் நேரடியாக சிம்மத்தோடு தொடர்பு கொள்ளாமல் எங்கேயாவது மறைஞ்சு இருந்துட்டாரு, நேரடியா வலு பெறல அப்படின்னாலுமே மறைமுகமாக நீங்க இந்த அதிகாரத்தை காட்டிக்கொண்டே தான் இருப்பீர்கள். எனினும் இந்த பீரியட்ல கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். உங்களுக்கு இது வந்து ஏதாவது ஒருவேளை நீங்க மிஸ் பண்ற பாயிண்ட் இருந்ததுன்னா அவங்க சொல்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பரிகாரம் சொல்லிட்டேன், நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி. இது போக பொது பரிகாரம், கேது லக்னத்தில் வந்து அமர்வதால் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆயிடுங்க. யாராவது திட்டுனா கண்டுக்காதீங்க. உங்களுடைய தொழில் என்னவோ அதை மட்டும் பாருங்க. வேற யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க, ஹெல்ப் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு போகவே போகாதீங்க. அது எந்த நன்மையும் இந்த பீரியட்ல வரப்போறது கிடையாது. வெகு சிலருக்கு 102 பேருக்கு அல்லது 3 பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல நன்மை வந்தா இந்த பீரியட்ல ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து ஏன் எல்லா கடகம் சிம்மத்திற்குலாம் ஷேர் மார்க்கெட் முக்கியமா சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ அந்த தாட்ஸ்லாம் வரும். யாராவது ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கடகத்திற்கு ஓகேன்னா சொல்லியிருக்கேன், சில நிலைமை கண்டிஷன்ஸ் அப்ளைல உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க, வேண்டாம். இது போக தினமும் காலை சீக்கிரம் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து பழகுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த அட்டம சனியினுடைய தாக்கமே இல்லாம அப்படியே லட்டு மாதிரி கொண்டு போய் அங்க விட்டுரும். சிறிய திருவடி பெரிய திருவடின்னு சொல்லுவோம். சிறிய திருவடி அப்படிங்கிறது ஹனுமாரை குறிக்கக்கூடியது. அந்த ஹனுமாரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஹனுமன் சாலிசா தினமும் கேளுங்கள். இதை விட பெரிய பரிகாரம் எதுவுமே இல்லை. நீங்க ஒரு சிம்மராசிக்காரர், நீங்க வந்து டெய்லி காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி ஹனுமன் சாலிசா கேட்டு உங்கள் வாயால் உச்சரிச்சு ஒரு துளசி மாலையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு சந்தன மாலை அணிந்து கொண்டிருக்கீர்கள், ஸ்பிரிச்சுவலா உங்களை மாத்திக்கிறீங்க அப்படின்னா அப்படி லட்டு மாதிரி கொண்டு போய் உங்களை சஞ்சீவனி மலையை தூக்கி கொண்டு போய் விட்ட மாதிரி ஹனுமாரை காப்பாத்தி கொண்டு போய் விட்டுடுவார். அதுல ஐயமேதும் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த பீரியட்ல உங்களை அவர் தான் காப்பாற்றணும், வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. கடவுள் தான், நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு வரணும். பர்டிகுலரா வந்து ஹனுமார். அந்த கேதுவனுடைய தன்மையே வந்து ஹனுமாரனுடைய நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம். ஸோ அதனால அந்த மூலம் உங்களுடைய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய மகம், அதே போல வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏதாவது பரிகாரம் அல்ல அந்த நட்சத்திர பாதத்தில் உட்காந்து கூட பரிகாரம்னா நாங்கள் முதல்ல சொல்றது ஹனுமாரும் பிள்ளையாரும் தான். உங்களுக்கு மக நட்சத்திரம் பர்டிகுலரா பிறந்தவங்களும் சரி, இந்த கேது உங்களுடைய சுய நட்சத்திரத்தையும் தாண்டி சிம்மத்தை தாண்டி நகர போயிறார் அப்படிங்கிறதுனாலையும் சரி, நீங்கள் ஹனுமாரை கெட்டியமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கும் இது வந்து ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். வேலை பிரச்சனை இல்லாம நீங்க தப்பிச்சுப்பீங்க. மற்ற எல்லாமே வந்து இன்னைக்கு காலகட்டத்துல மனிதன் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படி முன்ன காலகட்டம் மாதிரிலாம் நம்ம இல்லை. நம்ம எல்லாருமே கொஞ்சம் இவால்வ் ஆயிருக்கோம், நிறைய விஷயங்கள் ரிஸ்க் எடுக்க பழகிருக்கோம். முன்னெல்லாம் ஒரு வேலைன்னா அதே வேலை அப்படியே இருந்துட்டு அப்படியே முடிச்சிருவாங்க வாழ்க்கையை. பட் இன்னைக்கு எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உத்வேகத்தோட இன்னும் வளரணுங்கிற ஆசையோட தான் இருக்காங்க. பல நிலைமைகள் அது சரின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இந்த பீரியட்ல அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. இருக்கிற இடத்துல காப்பாத்திக்கிங்க. இந்த பரிகாரங்கள், இது பரிகாரம் இல்லை, இது வந்து உங்களுடைய ராசியை உங்களை நீங்களே வலுப்படுத்திக்கிறீங்க. சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் வலும் மனவலும் மிக அதிகமாக இருக்கும். சூரியனை பார்த்து கொண்டே செய்யக்கூடிய விஷயங்கள், சந்தியாவந்தனம் பண்ணுவது அல்லது வந்து இந்த சூரிய நமஸ்காரம் வந்து எல்லாரும் பண்ணலாம். அந்த சூரிய நமஸ்காரம் வந்து சூரியனுடைய ஒளி மேலப்பட ஒருத்தர் தினமும் காலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 6-10 சூரியனுடைய ஒளி மேலப்பட நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இதை விட பெட்டரா ரெகுலரா செய்யக்கூடிய பரிகாரங்கள் சொல்லவே முடியாது. ஸோ இது பண்ணுங்க. வேலை சம்பந்தமான பிரச்சனையோ உடல்நல பிரச்சனையோ அல்லது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து கோதுமை வந்து தானம் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த கோதுமை தானம் ஞாயிற்றுக்கிழமையில கொடுப்பது சூரியனை அகைன் உங்களோட சிம்மத்தை வலுப்படுத்தக்கூடியது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வந்து பதில் தர தயாராக இருக்கிறோம். உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு கோரிலேட் பண்ண முடியுதுங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்க. அப்போதான் நமக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும், மேலே மேலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்ல நிறைய பேர் சொல்றீங்க, கமெண்ட்லேயும் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் கிருஷ்ணமயா ஜோதிடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பேசுவோம். ராதே கிருஷ்ணன்.